இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட் பிராண்ட்லேருந்து போட் ராக்கர்ஸ் 109ன்னு ஒரு ப்ளூடூத் நெக்பேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேக் சைடில் ஹெட்ஃபோனோட ஹைலைட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 10mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ளஸ் ப்ளூடூத் 5.3 டெக்னாலஜி இருக்குது. அண்ட் டியூவல் பேரிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் தான். மினிட் சார்ஜ் பண்ணாலே 10 hours யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் இதோட ஆக்சுவல் வேல்யூ எப்படி இருக்குன்றதை நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். தென் சேம் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அண்ட் MRP அப்புறம் சீரியல் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஹெட்ஃபோனை வெளியே எடுத்து பார்ப்போம். அதுக்குள்ளேயும் ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஹெட்ஃபோனை நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. ஷிப்பிங்கில் நமக்கு எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி நல்லா ஸ்டர்டியாக இருக்கிறதுக்காக சின்ன சின்ன ஹூக்ஸில் அழகாக ஹேங் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காகவே பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஆனால் ஹெட்ஃபோனை எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் சேஃப்டியாக எடுக்கணும். நம்ம ரொம்ப பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கேபிள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேபிள் ரொம்பவே தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளேயும் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு C டைப் சார்ஜிங் கேபிள், கொஞ்சம் போட் பிராண்டோட ஸ்டிக்கர்ஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. தென் வாரண்ட்டி கார்டு, சேம் நமக்கு 1 year வாரண்ட்டி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸை மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு போட்டோட அஃபிஷியல் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு மெயில் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணி சேம் அதோட ஸ்டேட்டஸையும் நமக்கு மெயிலில் ரிப்ளை பண்ணிவிட்டு டெலிவரும் பண்ணிடுவாங்க. தென் ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அதில் ஹெட்ஃபோன்ஸை எப்படி பேர் பண்ணணும், என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் நமக்கு டியூவல் பேரிங் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஹெட்ஃபோனை ஆன் பண்ணி உங்கள் ப்ரைமரி மொபைல் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் நேம் வந்து ராக்கர்ஸ்ன்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி ப்ரைமரி ஃபோனில் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆன அப்புறமா அதிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு செகண்டரியாக தேவைப்படுற டிவைஸில் ப்ளூடூத் ஆன் பண்ணி அதுலேயும் பேர் நியூ டிவைஸில் கிளிக் பண்ணி பேரிங் சக்ஸஸ்ஃபுல் ஆன அப்புறமா அகைன் நம்ம ப்ரைமரி டிவைஸையும் ஆன் பண்ணி செகண்டரி டிவைஸ்லையும் ப்ளூடூத் ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரைமரி டிவைஸில் மட்டும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டிவைஸுமே சேம் டைம் கனெக்ட் ஆகிரும். தென் எந்த டிவைஸில் ஆடியோ ரன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஹெட்ஃபோனே ஸ்விட்ச் ஆகிக்கும். சம்டைம்ஸ் நம்ம செகண்டரி டிவைஸில் மூவி பார்க்குறோம், அதே டைமில் ப்ரைமரி டிவைஸில் கால் வருது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செகண்டரி டிவைஸில் மூவி பாஸ் ஆகிட்டு ப்ரைமரி டிவைஸ்லேருந்து கால் வர நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம இதிலேருந்தே அட்டன் பண்ணி கால் பேசிக்கலாம். தென் கால் கட் ஆனதுமே நம்ம செகண்டரி டிவைஸில் மூவியை ரெஸ்யூம் பண்ணி கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் கிடையாது. ஹெட்ஃபோன் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஈஸியாக நம்ம கேரி பண்ணுறதுக்கும் சரி, ட்ராவல் டைமில் பேக்கில் எதுலையும் வைக்கிறோம்னாலும் சரி எந்த டேமேஜுமே ஆகாது. ரப்பரோட மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஹெட்ஃபோனோட ரைட் சைடில் தான் நமக்கு கண்ட்ரோல்ஸ் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன், தென் சென்டராக ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் C தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதில் என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டுக்கு நமக்கு ரப்பர் லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ வர்ற பெரிய பெரிய பிராண்டான OnePlus, Realme அந்த பிராண்ட்ஸில் கூட சார்ஜிங் போர்ட்டுக்கு ரப்பர் லாக் கொடுக்குறதில்ல. பட் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். தென் அதுக்கு மேலேயே ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாக்கிங் மெக்கானிசமும் நல்லாவே இருக்கும். ஏர் பட்டுமே ஒரு ஆங்கிள் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் பாக்ஸில் போட்டிருந்த மாதிரியே மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் தான். பட் மேக்னெட்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. சேம் டைம் மேக்னெட்ஸில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. மல்டி ஃபங்க்ஷன் பட்டனுக்கு கீழேயே LED லைட் கொடுத்துருக்காங்க. அந்த LED தான் நமக்கு பவர் இண்டிகேஷன். சிங்கிள் LED தான் இருக்குது. இது நம்ம பேரிங் மோடில் இருக்கும்போது ரெட் அண்ட் ப்ளூ ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் மொபைலோட கனெக்ட் ஆன அப்புறமா ப்ளூ கலர் LED மட்டும் ஒரு 5 செகண்ட் to 10 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் மட்டும் பிளிங்க் ஆகும். தென் லோ பேட்டரி வரும்போது ரெட் கலர் LED மட்டும் பிளிங்க் ஆகும். ரைட் சைட் கண்ட்ரோல்ஸுக்கு கீழேயே ஒரு சிங்கிள் மைக்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு ENC நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜியும் கொடுத்துருக்கனால வாய்ஸ் பிக்கப்புமே நல்லாவே இருக்குது. எப்பவும் போலவே போட் பிராண்டுன்றதுனால பேஸ் தான் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஆடியோவோட குவாலிட்டின்றது கம்மியாக தான் இருக்குது. பட் கால்ஸுக்கு நல்லாவே நமக்கு யூஸ் ஆகும். பேட்டரி பேக்கப்புமே பார்த்திங்கன்னா அதில் போட்டிருந்தது 60 hours போட்டிருந்தாங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு வரலனாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு 80 to 22 hours வந்துச்சு. அதையுமே என்னால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி செக் பண்ண முடியல. நான் ஒரு 4 days யூஸ் பண்ண வரைக்கும் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் அந்த 22 hours. இந்த டைம் இதை பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 800க்கு ஒரு லைட்னிங் டீலில் சேல் போட்டிருந்தாங்க. அதில் 200 வந்து நமக்கு கூப்பனும்
அமேசான்லேருந்தே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த கூப்பன் அப்ளை பண்ணதும் 599 ரேட்டுக்கே நம்மளுக்கு வந்துருந்துச்சு. ஸோ 600க்கு பார்க்கும்போது இந்த பேட்டரி பேக்கப் ப்ளஸ் மைக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இயர்பட்ஸும் நமக்கு சின்னதாக இருக்கனால காதில் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் எதுவுமே இல்லை. இதோட பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஆஃபர் டைம்ஸில் செக் பண்ணி பாருங்கள். சேம் 600க்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல டீல் தான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.